Daily. Taste the Daily. இன்னைக்கு 3 லட்சம் கோடி மேல் கடன் வாங்கியிருக்காங்களே, என்ன வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? இதெல்லாம் அசத்தா நாம வாங்கியிருக்கோம். நீ என்ன செஞ்சிருக்க? இந்த 4 ஆண்டுகள் ஆகி போட்டது. மடிக்கணினி திட்டம் 52 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோமே, இன்னைக்கு ஸ்டாலின் என்ன செஞ்சார்? வந்தோடனே சொன்னாரு மின்சார கட்டணம் பாருங்க, மின் கட்டணம் ஏத்த மாட்டேன்னு சொன்னார். 3 தடவை மின்சார கட்டணம் ஏற்றிட்ட. நம்ம ஆட்சியில 200 யூனிட்டுக்கு நம்ம கட்டின மக்கள் கட்டினது 170 ரூபாங்க. மின் கட்டணத்தையே ஏத்த மாட்டேன்னு சொன்ன ஸ்டாலின் ஆட்சியில 225 ரூபா. இப்ப இந்த 24ல அது 235 ஆகி போச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 300 யூனிட்டுக்கு 530 ரூபா நம்ம காலத்துல. இவங்க 675 ரூபா இப்ப கட்டணும். போன ஆண்டு 2022ல 24ல 705 ரூபாய கூடி போச்சு. இன்னைக்கு வரி மேல் வரி விதிச்சிருக்க. இது மாதிரி வரியை விதித்துட்டு இன்னைக்கு 30,000 கோடி இந்த கட்டண உயர்வுகள் மட்டும் கிடைக்குது. ஆனா 65,000 கோடிக்கு மின்னை இன்னைக்கு வெளியே இருந்து வாங்குறாங்க. ஏன் வாங்குற? மத்திய மின் பகிர்வு ஆணையம் இன்னைக்கு இவங்க கண்டித்து இருக்கிறது. தேவையில்லையே. இது மாதிரி கடன் மேல் கடன் வாங்கிட்டு எந்த திட்டத்தையும் உருப்படியா மாணவ செல்வங்களுக்கு கொடுக்காம எந்த திட்டத்தையும் செயல்படுத்தல. மடிக்கணினி திட்டத்தை நிப்பாட்டிட்ட, தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிப்பாட்டிட்ட. இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற முதியோருக்கு பென்ஷனுக்கு பாதி பேருக்கு போகல. வீடுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுன்னு 1,16,000 பேருக்கு கொடுக்கிற 1,16 லட்சம் பேருக்கு. மீதி 1,10 லட்சம் பேர் என்ன ஆச்சு? ஏன் கொடுக்கல? இன்னைக்கு விலைவாசி உன்னுடைய காலத்துல எவ்வளவு ஏறி இருக்கு? இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அமர்ந்ததுல இருந்து 4 ஆண்டுகள்ல ஒரு குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய், 6,000 ரூபாய், 5,000 ரூபாய் கூடி இருக்கா இல்லையாமா? 5,000 ரூபாய் கூடி இருக்கு. இன்னைக்கு எனக்கு முன்னால கொஞ்ச நேரம் பேசினாலும் நம்ம அண்ணாதுரை சொன்னார் இல்லவா, 1 கிலோ அரிசி நம்ம காலத்துல 120 ரூபா 130 ரூபா வித்துதுன்னா இன்னைக்கு 150 ரூபா 160 ரூபா 170 ரூபா ஓடி போயிடுச்சு. வெங்காய விலை, தக்காளி விலை எதுவும் கட்டுப்படுத்திருக்க நிதி வச்சுனாங்க. நாங்களே ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கோம் விலை நிலைப்படுத்தும் நிதியம் என்று. நம்ம காலத்து அரிசி விலை கூடுச்சு, 40 ரூபா வந்துச்சு. அம்மா உடனே என்னப்பா செய்யறதுன்னு கேட்டாங்க. உடனே என்ன செக்ரட்டரியில கூப்பிட்டு கேட்டேன். இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்காரு, என்ன செய்யறது? உடனடியாக தமிழ்நாடு அப்பா இப்போ ஒரு நெக்குன்னு ஒரு ஆப் வந்திருக்கு. அந்த நெக்கில போட்டா வந்துடும் எங்க உற்பத்தி அதிகமாக இருக்கு, என்னென்ன பொருள் உற்பத்தி ஆகுது. அப்பதான் மேற்கு வங்காளத்துல மினி கிட்டுன்னு அரிசி நம்ம இங்க சீரக சம்பா மாதிரி 25,000 ரூபாய்க்கு வாங்கி 25,000 ரூபாய் ஒரு 100 கிலோ, 1 கிலோ 25 ரூபாய்க்கு கொடுத்தோம். 1 கிலோ 25 ரூபாய்க்கு கொடுத்தோம்ப்பா. உடனடியா கள்ள மார்க்கெட்ல இருந்து குறைச்சானே, நீ அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கியா? வெங்காய விலை கூடுச்சு. இங்கே நம்ம அண்ணாதுரை சொன்னதை போல எகிப்தில இருந்து வாங்கணும். எகிப்தில தான் வெங்காயம் கிடைத்தது. அன்னைக்கு அரபு கண்ட்ரில இருந்து வர்ற வெங்காயம் ஹார்டா இருக்கும். ஆனா நீங்க நினைக்கலாம், என்ன வெங்காயத்தை போய் என்ன பெரியதுன்னு. இந்த பெரிய வெங்காயம் இல்லைன்னா ஹோட்டல்ல சாம்பார் வைக்க முடியாது, பூரி கிழங்கு வைக்க முடியாது. வடநாட்டுக்காரன்லாம் பூரி வைக்கணும்னா வெங்காயம் வேணும். அது முக்கியத்துவம் தெரிஞ்சது. அதனால தான் 120 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்றோம். உடனடியாக மார்க்கெட் குறைஞ்சது. தக்காளி விலை கூடுச்சு, புளி விலை கூடியது. தர்மபுரி கிருஷ்ணகிரியில வாங்கி இங்கே கொள்முதல் பண்ணோம். பருப்பு விலை கூடுச்சு, 55 ரூபாய் அரை கிலோ. 1 கிலோ 110 ரூபா மார்க்கெட்ல விற்றோம். இது மாதிரி விலைவாசியை கட்டுப்படுத்தணுமே. இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்க? கூட்டுறவு தேர்தல் 2 முறை நடத்தணுமே. மக்கள் ஜனநாயகப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களே. கூட்டுறவு வங்கி போற அனைத்து வங்கிகளும் 23 மாவட்ட வங்கிகளும் கூட்டுறவு வங்கி ஐடி கட்டுற அளவுக்கு, இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு அது பொருளாதார மேன்மைப்படுத்தணுமே, நவீனமாக்கணுமே. நீ என்ன செஞ்ச? வந்ததுல இருந்து கூட்டுறவு வங்கியில பூரா நசிங்க உடைச்சுட்ட. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.